இங்க இந்த பொண்ணு தண்ணி குடம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க மாமியாரு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், இவன் மூஞ்சில மூச்சா எப்படி வழங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த பொண்ணுமே யாருக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு கேட்கும்போது தான் இவங்க ரெண்டாவது பையனுக்கு தான் பொண்ணு பார்க்க போறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு குழந்தை ரொம்ப வருஷமா பிறக்கலன்னு சொல்லிட்டு விளங்காதுன்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்லாமலே போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே எவ்வளவு கேட்டு பாக்குறாரு. ஆனா இவங்க அம்மா கோவத்துல திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இவங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணமும் ஆகுது. அந்த பொண்ணு அவங்க தலையில வச்சு தாங்குறாங்க. அப்ப இவங்க இந்த பொண்ணு கிட்ட நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி பேர் பழகலாம், எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம ஷேர் பண்ணி செய்வோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு நல்லா உன்னை விட அதிகமா நகலாம் போட்டு வந்திருக்கேன், என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உன்னை மட்டும் தான் சொல்லுவாங்க, நீ மட்டும் வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்டோட தம்பி வந்துடுறாரு. ஆனா இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லி இவங்களை மாட்டி விட்டுறா. அதனால திட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டுமே தம்பி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அவன் எதுவுமே கேட்காம 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளே ரெண்டாவது கல்யாண பொண்ணு பிரெக்னன்ட் ஆகிறாங்க. அதனால அவங்க அத்தை ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப முதல் மருமக இதை கேட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அதனால இவங்களுக்கு பால்லாம் கொண்டு வந்து தராங்க. இனிமேல் நான் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன், நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்க பாசத்தை புரிஞ்சுக்காம நீ ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அது மாதிரி இந்த பால்லையுமே ஏன்னா கலந்துதான் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க. அப்ப வந்து அத்தைகிட்டயுமே அந்த பால் ஏதோ கலந்துருக்கா, அதனால நான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. அதனால அவங்க அத்தை இவங்களை கழுத்து பிடிச்சி கீழே தள்ளிடுறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு. இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தால சொல்றாங்க. பட் இவர் கோவப்பட்டு அடிச்சுட்டு மேலதான் எல்லாருமே கோவமா இருக்காங்க தெரிஞ்சு போதில் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அண்ட் கொஞ்ச நாள் ரெண்டாவது மருமக அந்த பொண்ணுக்கு குழந்தை தான் பிறக்க மாட்டேங்குது, உங்க பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. சோ இவங்களும் யோசிச்சு அதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா இதை முதல் மருமக கேட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டாவது கல்யாணம் உங்க பையனுக்கு பண்ண போறீங்களே, யாரு மேல தப்பு இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்க பையனுக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு, அந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்லலன்ற உண்மையை இப்பதான் சொல்றாங்க. இதை கேட்ட ஹஸ்பண்ட் என் மேலதான் தப்பு இருக்கு, இவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்பதான் இவங்களுக்கு எல்லா குறையுமே நம்ம புள்ள மேலதான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணை திட்டோமே, ஆனா இந்த பொண்ணு நம்மளை எது கூட பேசாம அவ்வளவு வழியும் தாங்கிட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுறாங்க.